மாறுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, we welcome you Jesus. எங்க மத்தியில பெரிய காரியங்கள் செய்யும். இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். எங்களால ஒண்ணும் முடியாதப்பா, உங்களால தான்ப்பா எல்லாம் முடியும். எங்களால ஒண்ணும் நடக்காதப்பா. நாங்க யோசிக்கிறது, நாங்க திட்டம் பண்றது இல்லப்பா. அப்பா நீங்க தான்ப்பா. உங்களை போல எங்களை மாத்துங்கப்பா. உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா. உங்களை போல என்ன மாத்துங்கப்பா. எங்க சபை உமக்கு பிரியமா இருக்கணும்பா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துணையாளரே, என் மனவாளரே, மனவாளரே, துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, இந்த துணையாளரே, என் மனவாளரே, என் துணையாளரே, என் மனவாளரே. பிரசன்ன, ஹல்லேலூயா, பிரசன்ன தேவ பிரசன்ன, பிரசன்ன, ஹல்லேலூயா. எங்கள் காரம் பிடித்த நாயகரே, காரம் பிடித்த நாயகரே, என்னை கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூய. உலகமெல்லாம், உலகமெல்லாம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உலகம் எல்லாம் உங்க அன்பு போதும்பா. பணமோ பொருளோ வேணாம்பா, போதையா. ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, எங்க ஆறுதலே, என் அடைக்கலமே, எங்க ஆறுதலே, என் அடைக்கலமே. பிரசன்னம், பிரசன்னம், ஹல்லேலூயா. ஓ தேவ, பிரசன்னம், ஹல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னம்,
இன்னும் உங்க கிட்ட சேரணுமே அப்பா, இன்னும் உங்க கிட்ட நான் சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம். ஹல்லேலூயா. ராஜா உன் பிரசன்னம் சொல்லுவோம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும். தகப்பனே உங்க பிரசன்னம் போதும்பா. உங்க மாலை ஆராதனை நடத்தித்தாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து சில பாட்டு சாம் நமக்காக பாடுவார். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லா வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும். தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எங்கள் தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. எங்க இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, சொல்லுவோம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம்
உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஓ ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலை, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, சொல்லுவோம், என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லா வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லா வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஓ மகிமைக்கு அவரை உயர்த்தி பாடலாமா? ஆராதனை உமக்கே இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உமக்கே. சாத்தானை சிலுவை மீது ஜெயித்தாரவர், சாவின் கூர்முற்றுமாய் ஒழித்தாரவர். சாத்தானை, ஓ சாவின் கூர்முற்றுமாய் ஒழித்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க ஓ பிறந்தாரவர். நம் கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள், நம் கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். நம் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், அவர் என்றும் நல்லவர். ஓ தாளம் போடுங்கள், நம் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். ஓ தாளம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஓ ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்தி. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, ஓ ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஓ என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், ஓ யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, இங்க யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த, ஓ கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா, ஓ யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, இங்க யெகோவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா.
ஐயா வாழ்க நீ வாழ்க உம் நாமம் ஓ ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து ஓ உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே உம்மை பாடுகிற ஓ பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க நீர் வாழ்க உம் நாமம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா ஐயா வாழ்க நீர் வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க நீர் வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனை பயம் வேண்டாம். தேவையை நினைத்து திகையாதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு தேவையை நினைத்து திகையாதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே கொடுப்பவருண்டு கொண்டாடு கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே கொடுப்பவருண்டு கொண்டாடு மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய அப்பாவின் புகழாய் அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு பாதுகாப்பு அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு பாதுகாப்பு தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மன்னவர் இயேசு சொல்லுங்க பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு நம் நடுவில் மீனில் ஓ மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ பலியிடு துதியை சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு மகிழ் விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு மகிழ்ந்து களி கூறு சொல்லலாம் மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மன்னவர் இயேசு பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய மகிழ்ந்து களி கூறு மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய அப்பாவின் புகழை நீ பாடு சொல்லுவோம் அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு பாதுகாப்பு தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு எப்போது வாழ்வாய் சுகத்தோடு தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு எப்போது வாழ்வாய் சுகத்தோடு கரங்களை தட்டி மகிழ்ந்து களி கூறு ஓ மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய
பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் தூணி குறுகி போனாயோ, மீனின் வயிற்றில் யோனா போல் தூணி குறுகி போனாயோ. சத்தத்தோடு விலகியும் எல்லாம் சத்தத்தோடு விலகியும் எல்லாம் மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். 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 அல்லேலூயா. ஆமென். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாத எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாத எதுவும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லு. எல்ரோயி, 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 என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். தேவை எல்லாம் சந்திப்பி. குறைவோடு இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே சொல்லுங்க. தேவையெல்லாம், தேவையெல்லாம் சந்திப்பி. இன்னும் ஒரு விஷயம். யெகோவா, யெகோவா ஈரே, தேவையெல்லாம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க. யெகோவா ஈரே. அப்பா, கர்த்தருடைய பர்வதத்தில்
உம்மை கண்களை மூடி அபிஷேகம் பெற்றவங்க வாய்களை திறந்து அந்நிய பாஷை நிரம்பி கர்த்தரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. இயேசுவே நீங்க நல்லவர்னு சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தார் அல்லவா, உன்னை தமது கண்மணியை போல பாதுகாத்தார் அல்லவா. பிசாசு நம்மை தள்ள நினைத்தான், பிசாசு நம்மை வெட்கப்படுத்த நினைத்தான், பிசாசு நம்மை கண்ணீர் சிந்த வைத்தான். கர்த்தரோ நீ வெட்கப்பட்ட சகல இடங்களில் உன் தலையை நிமிர்ந்து செய்தார் அல்லவா. வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. அப்பா நீங்க எவ்வளவு நல்லவரையா, உண்மை அநாதி கதவுகளே உங்கள் கதவுகளை துறவுங்கள், மகிமையின் ராஜா உள் பிரவேசிக்கட்டும். Let the glory of the Lord come in. கதவுகளை திறங்க, இயேசு உள்ளே வர விரும்புகிறார். Open your heart, இருதயங்கள் திறக்கப்படட்டும். இந்த மகிமையின் ராஜா உள்ளே வரட்டும். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் பெரியவர், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஒருவராயிருந்து பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர். ஜீசஸ் ஹீரோ யெகோவா ஈரே, தேவையெல்லாம் சந்தி ரியாபாலாதோரோனோமோ யெகோவா ஜீசஸ் ஈரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி, உம்மை உயர்த்துகிறோம். வானம் உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். வானம் உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். என் செல்வம், என் தாகம் எல்லாமே நீர்தான் ஐயா. என் செல்வம், என் தாகம் எல்லாம். அவரை சொல்லுங்க, எவ்வளவு நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுங்க. அப்பா என் செல்வம், என் செல்வம், என் எல்லாம் நீங்க தான்ப்பா. எனக்குள்ளே வாழ்கிறீங்க, எனக்குள்ளே வாழ்கின்றி அசைவுற எனக்குள்ளே அசைவுற இடமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ரெண்டு கரங்கள். என்னே சரி, என்னே சொல்லுங்க சொல்லுங்க. என்னே சரே, என்னை எப்போது எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தான். என் இதயம் சொல்லும், என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் சொல்லுங்க, என் உடல்
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை காக்கும் என் தகப்பன் நீ. சொல்லுங்க, என்னை காக்கும் என் தகப்பன் நீரே, என் பாரம்பரை. என்னை காக்கும் என் தகப்பன் நீரே, என் பாரம்பரை சொத்தும் நீரே. என் நேசரே. சொல்லுங்க, என்னை போலே எப்போ நீதானையா. என் நேசரே, சொல்லுங்க, நீங்க மட்டும் தான்ப்பா ஏசப்பா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஜீசஸ். நீங்க சொல்லுங்கம்மா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி சொல்லலாம். நீங்க எல்லாம் நீங்க எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் சொல்லுங்க, எனது ஆசையெல்லாம் இயேசு. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து சொல்லுங்களேன். இயேசு நீங்க ஜீசஸ். நாங்க கடைசியா எல்லாரும் உங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க பார்த்து கொள்வீங்க. நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இயேசு பார்த்து கொள்வார். நீங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் ஒரே ஒரு பாடல் பாடலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மையோட. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் சொல்வோம். இயேசுவே எல்லாம் இயேசுவே. உன் தழும்புகளால் நான் சுகமானேன். உன் வார்த்தையினால் நான் பலனான். உன் தழும்புகளால் நான் சுகமானேன். உன் வார்த்தையினால் நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அப்பா உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே ஏசப்பா ஏசப்பா எல்லாம் நீங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா
ஏசப்பா எல்லாம் நீங்கப்பா. கரங்களை தட்டி சொல்லுவோம். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால். சத்தமா பாடுங்க. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள அப்பா உம்மை விட ஏதும் இல்ல. சொல்லுங்க. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஏசப்பா ஏசப்பா எல்லாம் நீங்கப்பா. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் காருண்யத்தால் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் காருண்யத்தால் நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. கரங்களை தட்டி சொல்லுங்க. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே 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 எல்லா கண்களை மூடுங்க. கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கட்டும். அவருடைய பெயரை சொல்லுங்க. அந்த பெயரில் அபிஷேகம் உண்டு. அந்த பெயர்னால வியாதிகள் எல்லாம் நீங்கும். அந்த பெயரை சொல்ல சொல்ல பிசாசு ஓடுவான், பிசாசு ஓடுவான். எல்லாம் வாய்களை திறந்து விசுவாசத்தோடு அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஓ சூழ்நிலைகள் எல்லாம் நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த இயேசுவின் பெயரில் நடக்கும். வியாதிகள் எல்லாம் இமைப்பொழுது சுகமாகும் இந்த இயேசுவின் நாமத்தினால். நீங்க விசுவாசத்தோடு கூப்பிடுங்களேன். இன்னைக்கு இப்போ கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசு இப்பொழுது அதிசயங்களை செய்ய போகிறார். நீ விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பார். நீ விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பார். யாலா கோலோலோ இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். யாபாலாஷே கேரே எல்லாம் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசியாய் சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே அப்பா இயேசப்பா எல்லாம் எனக்கு நீங்க தான்ப்பா. ஆவியானவரே, எங்கள் மாலை ஆராதனையில கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உடைய கிருபையின் கரத்தில் இந்த ஆராதனை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் மீண்டும் ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். நாளைக்கு நம் சபையில் வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. சரியாய் 5:30 மணிக்கு தொடங்கும். திருவிருந்தோடு கூட இந்த வாக்குத்தத்த ஆராதனை முடிவடையும். தயவு செய்து யாவரும் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நமக்கு தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறவர் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான சைமன் அண்ணன், சைமன் பால் அண்ணா அவர்கள். நம்ம எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சைமன் அண்ணா வரவேற்கலாம். நல்ல கரங்களை தட்டுவோம். சைமன் அண்ணா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இக்கட்டான மத்தியிலே ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். சோதனையின் மத்தியிலே ஆண்டவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அமிழ்ந்து விடுவோம் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த சாயங்கால வேளையிலே பெரிய தெய்வமாக நம் மத்தியில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையிலே யார் யார் மாலை கூட்டம் வந்தவங்களை ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹல்லேலூயா நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் என்னையும் இன்றைய வரைக்கும் ஜீவனோடு தேசத்திலே வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் பாஸ்டர் ரொம்ப அழகாக பேசினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பழைய இருந்த சபையில் இவ்வண்ணமாக தான் பேசுவார்கள், இன்னும் ஒரு இம்ப்ராக்டிக்கல் மெசேஜாக இருக்கும். இது சரியாக இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் பேசுவார்கள், விச் வில் பி இம்ப்ராக்டிக்கல்னு நான் நினைப்பேன். ஆனால் இன்றைக்கு காலையில் போதகர்கள் பேசினது மிகவும் ஆழமான சத்தியங்களை மிகவும் தெளிவாக அவர் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதிரி தெய்வ மனிதர்கள் மத்தியில் வைத்ததுக்காக God has kept watchmen among us. ஜாமக்காரர்களை நம் மத்தியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்திலும் ஆண்டவரது இருதயத்தில் இருக்கிற பலவித யோசனைகளையும் போதனைகளையும் எடுத்து உரைக்கத்தக்கதாக தேவ ஊழியரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலத்தில் அந்த மாதிரி பாஸ்டருங்கெல்லாம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு கார் கொடுப்பாரு, ஆண்டவர் உங்களுக்கு பங்களா கொடுப்பார், ஆண்டவர் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்தின் மத்தியில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துகிறாய் அவனுடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சரி செய்யாத காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்து கொள்ளுகிறோமா? அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலைவெளியில் பேசின காரியம்லாம் எனக்கு அநேக முறை நான் இந்த காரியங்கள்லாம் யோசிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த யோசித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம மனைவி இடத்துல போய், மனைவி வீட்டில் தான் இருக்கிறா, அவள் அந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் போட வேண்டும், பாஸ்டரோட மெசேஜை பார்க்கணுன்னு ரொம்ப இதை ட்ரை பண்ணால் நடுவில் கட் ஆகிடுச்சு. அதை போட்டு பார் என்று நான் சொன்ன பொழுது, அந்த வேதத்தில் இருக்க வசனங்களை எல்லாம் சொன்ன பொழுது, நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆண்டவரை துதித்து அந்த வசனங்களை கொண்டு ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையிலும் வார்த்தையை கேட்க வந்தவர்கள் இடத்துல ஆண்டவர் பேச வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் இந்த மாதிரி போதனைகள்லாம் கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் சவுத் கொரியா போயிருந்தேன். சவுத் கொரியா போன பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் குறித்து, ஒவ்வொரு ஜப தலைவர்களையும் குறித்து அந்த பாஸ்டர் என்ன பண்ணார்? டிவியில் போட்டு ஒவ்வொருத்தருடைய குறைவுகளையும் குற்றங்களையும் எடுத்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். நான் அசந்து போனேன். அவர்கள்லாம் கோட்டு போட்டு டை போட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அவண்ணமாக செய்திகளை கேட்கும் பொழுது நாம் நம்முடைய இருதயங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற செய்தியானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த காலங்களில் அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு நாம் செவிகளை சாய்ப்போமாக. ஆண்டவர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலங்களில் அந்த சபையை இன்னும் வர்த்திக்க செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் ஒவ்வொருத்தருக்கும் காரணக்கர்த்தாக்களாய் இருக்க வேண்டும். எதற்காக? ஆசீர்வாதத்துக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன பேசணும்னு சொன்ன ஆண்டவர் இந்த வசனத்தை எடுத்து பேசுன்னு சொன்னார். அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு தான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மத்தியிலே பேசி நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சாயங்கால வேளையில் சந்தோஷமா இருக்கீங்க? இதெல்லாம் கேட்டு என்னப்பா இவரும் அதே தான் பேசுறாரு, ஹல்லேலூயா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. படிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Colossians 3rd chapter 2nd verse. ஹல்லேலூயா. என்னமா? மேலானவைகளே நாடுங்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் மிகவும் அழகாகுது. Set your affections on things above, not on things on the earth. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய குறை என்றால் அவர்கள் கீழானவைகளையே தான் நாடுகிறார்கள். உலகத்துக்குரிய காரியங்களை மட்டும்தான் நாடுகிறார்கள். ஆண்டவருக்கேற்ற காரியங்களை நாடுவதிலே மிகவும் குறைவுள்ளவர்களாயிருக்கிறார்கள். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? மேலானவர்களே நாம் நாட வேண்டும். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஆன் ஹை, கிங் ஜேம்ஸ் டிரான்ஸ்லேஷனில் அபவுன்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில்
ஹை திங்ஸ், மேலானவைகளை நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளிலே குடும்ப ஜெபங்கள் இருக்கிறதா? காலை தினத்தில் நான் சின்ன வயசுலேருந்து சின்ன பையனால் இருக்கும் பொழுதுலேருந்து என்னுடைய தகப்பனார் 6 மணி அளவில் எழுப்புவார். அவர் 4 மணிக்கே எழுஞ்சிருவார். குளிச்சுட்டு ஜெபம் பண்ண உட்காருவாங்க அப்பாவும் அம்மாவும். எங்களை 6 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம்லேருந்து 40 நிமிஷம் குடும்ப ஜெபங்கள் நடைபெறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நடைமுறையாக அநேகருடைய வீடுகளில் குடும்ப ஜெபங்கள் இல்லை. காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே போய் நம் ஆண்டவரிடத்திலே மன்றாடி கேட்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை இன்றைய நாளிலே ஆசீர்வதியும். உம்முடைய திட்டத்தின் மத்தியிலே எங்களை வழிநடத்த வேண்டும். உம்முடைய பாதுகாப்பு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். எங்களுடைய எல்லா காரியங்களும் உம்மிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் மத்தியிலே நடத்துங்கள். நாங்கள் இன்னைக்கு யாருக்கா ஒருத்தருக்குனாச்சு சுவிசேஷத்தை சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கா ஒருத்தருக்குனாச்சு ஆட்டோ டிரைவர்கிட்ட போனால் கூட இயேசு ஜீவிக்கிறார் நீங்கள் சொல்லுங்க. சொன்னா போதும், ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஜெபம் நடத்திட்டு இருக்கோம். 6 மாதம் முன்பதாக நான் போன பொழுது அவருடைய மனைவி வந்தார்கள். நாங்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் விழுந்து விட்டார்கள். அப்புறம் சொன்னாங்க, நாங்கள் விக்கிரத்தை வீட்டில். நான் சொன்னேன், என்ன விக்கிரத்தெல்லாம் வீட்டில்? ஆமாம் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேன்றார். நாங்கள் ஜெபித்து விட்டு அந்த சகோதரி அந்த மகளையும் ஆறுதல் சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு சபை போதகரை வந்து அணுகவும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விட்டு விட்டேன். போன மாதத்திலே மிகவும் ஒரு துக்கமான சூழ்நிலையிலே அடுத்த நாள் ஜெபம் இருந்தபடியால் நான் அங்கே நான் அங்கே போன பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை, இந்த வருடத்திலிருந்து அந்த சபைக்கு நான் போக வேண்டுமா? நீர் சொல்ல வேண்டும் என்று 2 மாதமாக ஜெபித்து வருகிறேன். ஆண்டவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆண்டவரை, நீங்கள் ஒன்றும் சொல்லாதனால நான் அங்கேயே போகிறேன், ஆனால் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்று மௌனமாக இருந்தார். போகும் பொழுது பேசினார், ஒரு காரியத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், நீ அங்கே போக வேண்டும் என்று. என்னோடு கூட வந்த எந்த ஊழியரும் வரவில்லை, நான் மாத்திரம் போனேன் அந்த ஜெபத்துக்கு. அங்கே போன பொழுது அந்த சகோதரருடைய கணவர் அவர்கள் 2 பேரும் ஒரு சபதம் எடுத்தாங்க. இன்றைக்கு நாங்கள் ஜெபத்துக்கு தயவு செய்து வந்துரு, ஜெபத்துக்கு இன்னைக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து ஆண்டவர் எப்படி உங்ககிட்ட பேசுகிறாருன்னு பார்த்து முடிந்தவுடன் நானும் நீயும் பாய்சனை வீட்டில் வச்சுருக்கோம். 2 பேரும் குடிச்சு விட்டு பிள்ளைகளோட, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, நாம் சாகலாம். ஆனால் ஒரே முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சான்ஸ் கொடு, அந்த சான்ஸை கொடுத்து நீ சபைக்கு வா என்று, அந்த ஜெபத்துக்கு வா என்று அந்த சகோதரி அவருடைய கணவரிடத்தில் மன்றாடி அவர்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் பேசினோம், ஜெபித்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், பலவித காரியங்களை ஆண்டவர் பேசினதை சொன்ன பொழுது அந்த மனிதன் திகைத்து போனான். ஜெபம் முடிந்தவுடன் வந்து, என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். இவ்வளவு நாட்கள் நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தோம், வீட்டில் பாய்சனை வச்சுட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு வாழ பிடிக்கல. நான் மனைவியை குற்றம் சொல்லுகிறேன், மனைவி என்னை குற்றம் சொல்லுகிறார்கள். 3 வருடங்களாக பல லட்சம் கடன் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட திட்டவட்டமாக பேசினார் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு ஒரு மேலான காரியத்தை நாடி அந்த சபைக்குள் வந்த பொழுது 6 மாதங்கள் ஆனது. அவர்களும் ஜெபித்தார்கள், சபையாரும் ஜெபித்தார்கள், நாங்களும் ஜெபித்தோம். ஆண்டவர் அவருடைய கணவரையும் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அவ்வண்ணமான ஒரு பேர்டன் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு வேண்டி. நாம் இந்த காலங்களில் என்ன செய்கிறோம்? நாம் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எப்படி இருப்போம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம், ஒரு சின்ன காரில் போனால் பெரிய காரில் போகணும், அதற்கு என்ன உழைக்க வேண்டும் என்று நாள்தோறும் அதற்காக உழைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை நம்ம எவ்வண்ணமாக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? ஜெபிக்கிறோமா? காலையில் எத்தனை பேர் வாதம் வாசிக்கிறீங்க? நீங்களே யோசிங்க. நான் இந்த காலத்தில் போன மாதத்துலேருந்து பார்த்தேன், சும்மா பேப்பர் முதல் ஃபுல்லாக படிப்பேன். அரசியல் ரொம்ப பிடிக்கும், சரித்திரங்கள் ரொம்ப பிடிக்கும், எல்லா கட்சியை பற்றி, எல்லாம் இந்தியா தேசம் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் என்னென்ன நிலவரம் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். யார் கேபினெட் மினிஸ்டர் எல்லாருமே தெரிஞ்சிருப்பேன். அவ்வண்ணமாக இருந்த நான் போன மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், அந்த பேப்பரை நிறுத்துப்பா. நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், சும்மா ஹெட்லைன்ஸ் தானே பார்க்குறேன், முந்தி மாதிரி படிக்கிறது கூட இல்லையே, பேப்பரை நிறுத்தி விடு, உனக்கு தேவையில்லை.
நான் பேப்பரை நிறுத்திட்டேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நியூஸ் வந்தால் சும்மா பார்த்துப்பேன் நெட்டில், அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியம். நீ என்னுடைய வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடு. நீ அதில் 3/4 அரை மணி நேரம் ஏன் ஸ்பெண்ட் பண்ணுற? ஆண்டவர் என்னிடத்தில் அதற்கென்று பேப்பர் படித்தால் தவறென்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அதற்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு விசுவாச பாதையை வைத்திருக்கிறார். எனக்கு இந்த பாதையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 படிப்போமா? 2 கொரிந்தியர், 2 கொரிந்தியன்ஸ் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வசிப்போமா? 23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம். அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், மூன்று தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், ஒரு தரம் கல்லெறி உண்டேன், 3 தடவை கப்பர் சேதங்கள் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், கள்ளலால் வந்த மோசங்களிலும், யாரா சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், என்னவா கள்ளர் சகோதரர்கள் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேகமாய் கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆனால் படிங்க, இவைகள் முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாருக்கு கூட கவலை. ஹல்லேலூயா. அவர் பார்த்தீங்களா என்னென்ன மாதிரி பாடுகள் உள்ள ஜீவியத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்றால் ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை இல்லை, நல்ல சுகபோகமுள்ள வாழ்க்கை இல்லை. பவுல் அப்போஸ்தலன் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களிலும் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டிருக்கிறான், அடிபட்டிருக்கிறான். ஆனால் அதன் மத்தியிலே, சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் மத்தியில் எல்லாம் for the care of the churches, சபைகளை குறித்து நான் இந்த காலம் ஆண்டவர் சொன்னாரு, நீ சபையை ஒவ்வொரு சபையும் வச்சு அதுக்கு வேண்டி ஜெபம் பண்ணு. நான் கேட்டேன், ஆண்டவரே சபைகள்லாம் இருக்கிறது, நான் என்ன ஜெபம் பண்ண? நீ ஜெபிக்க வேண்டும். I want to set up watchmen among the believers and preachers. போதர்கள் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே ஜாமக்காரர்களை நான் எழுப்ப வேண்டும், தேசத்திற்காக சபைகளுக்காக மன்றாடத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைகள் நிலைநிறுத்தத்தக்கதாக. அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் இதெல்லாம் நடந்தது. பசி இருந்தது, பட்டினி இருந்து, அடிச்சான், கல்லெறிஞ்சான், எல்லாத்தையும் மத்தியிலே சபைகளை குறித்த ஹல்லேலூயா அவருக்கு பாரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய சபையை குறித்து இந்த காலங்களிலே நாம் ஜெபிக்கிறோம்? ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் நம்ம மாத்திரம்தான் பார்த்துருக்கிறோம்? நம்ம சபையை குறித்து, போதகரை குறித்து, அவங்க குடும்பத்திற்காகவும் நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும். சத்ரு என்ன பண்ணா? யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்க சிங்கம் போல இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிகிறான். ஆனால் ஆவியானவர் கொடி ஏற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு எப்படி? உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜெபங்களும் தேவை. ஹல்லேலூயா. போதகர் வந்து ஜெபிப்பார், போதகர் வந்து ஜெபிப்பார்னு போதகர்கிட்டே ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எப்போ போதகருக்காக ஜெபிக்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு யாரோடு கூட போராட்டம் இருக்கிறது? ஹல்லேலூயா. வல்லமைகளோடு கூடும், துரைத்தனங்களோடு கூட, இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு கூடும், வானமண்டல இருக்க பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூடும் போராட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு பிரயாசப்பட்டும் இதன் மத்தியிலே
என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் என்று அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரை உயர்த்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் அநேக சபைகளை குறித்து அவனுக்கு கவலை இருந்தது. அதற்காக அவர் என்ன ஜெபிக்க ஆரம்பித்தார். அதனால் இந்த காலங்களில் நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பலவித காரியங்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்கிறது ஆண்டவரே குறித்த காரியங்களை குறித்து தான் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வீட்டில் யார் யார் வீட்டில் குடும்ப ஜெபங்கள்லையோ தயவு செய்து இந்த காலங்களில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்க 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. நானும் அப்படிதான், நல்ல விசுவாசி தான், நல்ல சபைக்கு போவேன். 1 மணி 2 மணிக்கு தான் தூக்கம் வரும், 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு சும்மா ஒரு 5 நிமிஷம் பைபிள் ஒரு சாப்டர் படிச்சுட்டு மனைவி கூட ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு 9 மணிக்கு ஆஃபீஸில் இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக இருப்பேன். எல்லா சபையில் எல்லா கூட்டத்துக்கும் நான் கலந்து கொள்ளுவேன், எல்லா காரியங்களும் நான் ஈடுபடுவேன். நான் இவ்வண்ணமாக தான் வாழ்ந்து வந்தேன். ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரம். ஹல்லேலூயா, உன்னை ஆசாரியனாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், இல்லை நைட்டு 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். நைட்டு 1 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு படுத்து காலைல தானே 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் என் பெட்ரூமில் கீழே படுத்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ என் ஆசாரியன். ராத்திரி யாரோ சொல்கிறார், நான் 7 மணிக்கு எந்திரிப்பேன், 8 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு எழும்பி, 4 பார்த்தா டைம் 4 மணிக்கு, நீ ஆசாரியன் எழும்புன்னு சொன்னார். நான் 4 மணிக்கு அன்னையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு வந்தாலும் 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு ப்ரைசிங் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துவேன். என்னால் உடம்பு முடியல, 2 மணிக்கு படுத்த 2 நாள் பிரயாணம் செய்து வந்த நாள் கூட ஆண்டவரிடத்தில் 4 மணிக்கு ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம், திக்கற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு திக்கற்றவர்களை நீ போஷித்து வழி நடத்த வேண்டும் என்று காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த காலங்களில் அப்படியே ஏனோ தானோ என்று தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. காலையில் எந்திரிக்கணும். 4 மணிக்கு எந்திரிக்கணும்ல, 5 மணிக்கு முடிஞ்சால் எந்திரிக்கலாம், 6 மணிக்கு முடிஞ்சால் எந்திரிக்கலாம். நான் எந்திரிச்சு நம்ம குடும்பமாக எல்லாரையும் வைத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்கிறது தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஏனோ தானோ, we should not be slack Christians. சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மேலானவர்களை நோக்கி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போன வருஷம் முடிஞ்சது, யாரோ ஒருத்தர் ஒரு விசுவாசியை கூட்டிகிட்டு வந்தோமா, யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்தோமா, யாரோ ஒருத்தர் விக்கிரகத்தை கும்பிடுறவங்க யாரோ கிட்ட சொல்லி அவங்களை எப்படி வேண்டுமானாலும் ஆதாயப்படுத்தி சபைக்கு கூட்டி கொண்டு வந்தோமா? நம்ம எவ்வண்ணமாக இருக்கிறோம்? நம்முடைய நிலவரம் எவ்வண்ணமாக இருக்கிறது? யோசித்து பாருங்களேன். நாம் வருகிறோம், சபையிலே சந்தோஷமாக பாடல் பாடுகிறோம், அருமையாக எல்லாம் எல்சிடி எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நல்ல சபை கொடுத்துருக்காரு, வந்துட்டு அப்படியே போய்விடுகிறோமா? நம் யாரோடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? அக்கம் பக்கத்தினிடத்திட்ட போய் சொல்லுகிறோமா? அயலகத்தாரிடத்திலே சொல்லுகிறோமா? சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நாம் ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கணும். நம்ம மேலானவர்களை நாட வேண்டும். நம்ம வீட்டில் ஜெபம் இருக்க வேண்டும். நாம் சத்தியத்துக்கு சாட்சியாக, தூணாக, ஆதாரமாக வாழ வேண்டும். அப்போ நம்மை பார்த்தவர்கள் பயப்படுவார்கள், அவர்கள் வருவார்கள். ஏதோ பிரச்சனைனா வருவாங்க. நிறைய ஜெப தலைவர்கள் இருக்கீங்க, அங்கங்க ஏரியாவில் ஜெபம் நடக்கிறது. மற்றவர்களை போய் அழைக்க வேண்டும், ஜெபங்களை பங்கு பெற வேண்டும். நாங்கள் சைதாப்பட்டில் நான் பழைய சபையில் இருக்கும் பொழுது ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தேன். ஒரு குழந்தை 10 நாள் ஒன்றுமே பால் குடிக்கல, கண்ணெல்லாம் மேலே ஏறிடுச்சு. நான் ஜெபத்தை முடித்து ஆரம்பித்து போகிறோம். அப்பொழுது உட்கார்ந்த பொழுது குழந்தையை கூட்டி கொண்டு வந்தார்கள். இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவர்கள் அடுத்த வாரமே சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தின் தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க சும்மா ஜெபிச்சா போதும், ஆண்டவர் அவருடைய வேலையை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க சபைக்கு அவர்களை அழைக்க வேண்டும். வாங்க, வந்து பாருங்களேன். வீட்டுக்கு அழைக்க வேண்டும். ஜெபித்தால் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் செய்த பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களே வருவாங்க. ஆனால் நமக்குள் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். நம் மேலானவர்களை நாட வேண்டும். நம்ம சாயந்தரம் ஜெபத்துக்கு போயிட்டோம்னா காலையே ஜெபிச்சிருக்கணும், அந்த வாரம் முன்னோடா ஜெபிச்சிருக்கணும். சும்மா போயிட்டு ஏதோ பேசிட்டு வீண் வார்த்தையை பேசிவிட்டு டிவி எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா போய் அங்கே உட்கார்ந்தோன்னா ஒன்றும் வேலை செய்யாது.
மேலானவர்களை நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் விசுவாசமா இருக்க வேண்டும், நம்பிக்கையா இருக்கும். முதல் நமக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். அது இருந்தால் தான் மற்றவங்களுக்கு வேலை. நமக்கு இருந்து அது வேலை செஞ்சு ஆண்டவர் செய்து நம்மை உயர்த்தி வைத்தால்தான் மற்றவர்களுக்கு போய் சொன்னார், அவர்களும் வருவார்கள். ஆண்டவர் அவரிடத்திலும் கிரியை செய்வார். இல்லை சில பேர் தூங்குவாங்க, லேட் ஆயிடுச்சு. நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க, பிள்ளைகளை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த காலங்களில் பிள்ளைகளை மிகவும் கவனமாக வளர்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஒரு வேளை உபவாசம் எடுக்கிறேன் வாரத்தில், பிள்ளைகளுக்காக. என்ன சத்துரு பிள்ளைகள் மூலியமாக போராடுவான். ஆண்டவருடைய திட்டத்தின் மத்தியில் அந்த பிள்ளை வளர வேண்டும். எத்தனை பேரை வண்ணமாக இந்த காலங்களிலே வாழுகிறீர்கள். நமக்கு வேண்டிய நம்ம ஒருவேளை ஃபாஸ்டிங் எடுக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைக்கு வேண்டிய எப்படி எடுப்போம், சபைக்கு வேண்டிய எப்படி எடுப்போம், நம்ம கூட பிறந்தவர்களுக்காக எப்படி எடுப்போம், அயலகத்தாருக்காக எவ்வண்ணமாக எடுப்போம், தேசத்திற்காக எவ்வண்ணமாக எடுப்போம். ஹல்லேலூயா. இந்த காலங்களிலே நாம் மேலானவர்களை நாட வேண்டும் சகோதரிய சகோதரனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக இயலாமைகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும், பாரங்கள் வரும், துன்பங்கள் வரும், இழப்புகள் வரும். ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியிலே அந்த மலையை பார்த்து நம்ம என்ன பேச வேண்டும்? ஹல்லேலூயா. மலை போல பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம அமிழ்ந்து விட போய்விடாது. அந்த மலை போல பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த மலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு பலவித பொருளாதார பிரச்சனைகள் வரும் பொழுது அதை பார்த்து நாம் பேச வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு, ஆண்டவரை இதை பார்த்து நீர் இதை எடுத்து போட வேண்டும், நீர் இதை அனுமதிக்கவில்லை என்னுடைய வாழ்க்கையில் என்று அதை பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் நமக்கு எதிராக வரும்பொழுது அந்த அவர்களை பார்த்து பேசக்கூடாது, டைரக்டாக பேசக்கூடாது. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கிறது, இதை நீ மாற்றி போட வேண்டும். ஹல்லேலூயா. கணவர் ரட்சிக்கப்படவில்லை பல ஆண்டுகளாக, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் போய் அறையை பூட்டி நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடினால் ஆண்டவர் பெரிய தெய்வமாக இருக்கிறார். காலையில் கேட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வண்ணமாகலாம் நடத்தினார். அந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அந்த சகோதரி பார்த்தீங்களா, 6 மாதம் கழித்து வந்தா, அன்றைக்கு கடைசி நாள் பாய்சனை வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆண்டவர் அந்த மகனை தொட்டார். ஹல்லேலூயா. அவர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையும் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. யாரையும் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அவர் மேல ஃபோக்கஸ் இருக்கணும். ஹல்லேலூயா. மேலானவர்களை தான் நீ நாட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் ஒரு படகொட்டி, ஏற்கனவே இதை பேசியிருக்கேன், படகுல போற மாதிரி தான். பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், இகழ்வுகள் வரும், இழப்புகள் வரும், கண்ணீரின் பாதை வரும். ஏனென்றால் அவர் எல்லா பாதைகளையும் கடந்து சென்ற தெய்வம். ஹல்லேலூயா. அவருக்கு என்னென்ன செய்தார்கள்? ஹல்லேலூயா. கைகளிலே கால்களிலே ஆணி கடாவப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளில் முள்முடி சூடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை ஏலமிட்டார்கள். ஹல்லேலூயா. விலாவினால், ஈட்டினால் குத்தினார்கள். விலாவிலே ரத்தமும் தண்ணீரும் ஓடினது. அவரை பார்த்து நகைத்தார்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிங் ஆஃப் த ஜூஸ். when இயேசு யூதாவின் ராஜா என்று நகைத்தார்கள். தண்ணீரை கேட்டால் காடியை கொடுத்தார்கள். அவர் அந்த கேடு அடைந்தார், அவர் பிக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் வாயை திறவாமல் இருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல வாயை திறக்கவில்லை. சகோதரனே, சகோதரி, இந்த சாயங்கால வேளையில் உன்னுடைய பிரச்சனை எதா இருந்தாலும், எந்த கண்ணீரின் பாதையிலே நீ போனாலும், இகழ்வுகளின் பாதையிலே போனாலும், மனமடுவுகளின் மத்தியிலே போனாலும், என் ஆண்டவர் பெரிய தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் எனக்கு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எனக்கு எதிர்க்கும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தினால் ஆண்டவர் இந்த காலங்களிலே நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் அநேக பாடுகளின் பாதைகளில் போயிருக்கிறேன். ஆனால் அதன் மத்தியிலே ஆண்டவர் எனக்கு பெரிய தெய்வமாக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு மாத்திரமில்லை, என்னோடு கூட திருமணம் செய்திருக்க மனைவி, என்னுடைய குடும்பத்திற்கு அவர் பெரிய தெய்வமாக இருந்திருக்கிறார். அவர் பாதுகாத்திருக்கிறார். எங்களுக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். ஆனால் அதன் மத்தியிலே பாடுகளின் வாழ்க்கை, அதை சந்தோஷத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு பேசினாரு. எனக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். யோபு 5:9 படிங்க.
ஜோப் 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீங்க ஆராய்ஞ்சு முடியாது, நீங்க ரிசர்ச் பண்ணா கூட முடியாது. அந்த மாதிரி காரியங்களை அவர் செய்வார். அவர் அதிசயத்தின் தெய்வம். ஹல்லேலூயா. இன்னும் யோபு 23:11 சொல்லுகிறது, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் அநேக காரியங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய மனைவிக்கு குழந்தை மரித்து விட்டது. நான் ஊழியத்துக்கு போயிட்டு 4 நாள் கழித்து வந்தேன். பொள்ளாச்சி வால்பாறை முடிச்சுட்டு அன்னைக்கு வந்தோன்னே மாதிரி நான் டாக்டர்கிட்ட கிளம்புமான்னு கூட்டி கொண்டு போனேன். டாக்டர் இடத்துல போனேன். அவள் சொன்னார் எல்லாம் செக் பண்ணி 3D ஸ்கேனுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. 6 மாதம் ஆகிவிட்டது. நான் சொன்னேன் மூமெண்ட் கம்மின்னா டாக்டர் செக் பண்ணுங்க. குழந்தைபடி செக் பண்ண பொழுது அவருக்கு மிகவும் எனக்கு தெரிந்த நண்பர், அவர் இங்கிலாந்து தேசத்தில் பல ஆண்டுகள் டாக்டராக இருந்தவர். அவரால் என்னிடத்தில் பார்த்ததை சொல்ல முடியவில்லை. ஃபோன் பண்ணி ப்ளீஸ் கால் த சோனாலஜிஸ்ட், ஸ்கேன் எடுக்கிறவர்களை கூப்பிடுங்கள் என்று அவரால் என்ன ஃபேஸ் பண்ண முடியலன்னு பக்கத்து ரூமுக்கு போயிட்டார். அவர்கள் வந்து என்னிடத்தில் குழந்தை மரித்து போன செய்தி சொன்னார்கள். நான் அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய சித்தமாக இருந்தால் இது நடக்கட்டும், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னுடைய மனைவியும் என்னோடு கூட இருக்கிறார். நான் அன்றைக்கு தான் காலையில் ஊழியங்கள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு வந்திருக்கிறேன். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொன்னா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் அநேக காரியங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வசனம்லாம் இப்போ வருது. ஆண்டவர் யாரோ மனிதரை கொண்டு என்னிடத்தில் பேசுகிறேன் செவிகளிலே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. அவ்வண்ணமாக தான் பலவித பாடுகளும் இழப்புகளும் வரும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடலாகுமா? அவர்கள் நமக்கு செய்து வைத்திருக்கிறதை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் அந்த மனிதனுடைய இருதயத்திலே தோன்றினதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் படிப்போமா? 2 தீமோத்தி 4 அதிகாரம் 7, 8 வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் போதும், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் வரும்போது சொன்னேன், 2 மணி நேரம் ஜெபத்தை முடிச்சு மனோவர்கிட்ட சொன்னேன், we are fighting a warfare, we are fighting a warfare. நாம் சத்ருவோடு கூட ஒரு போர் விதித்திருக்கிறான். நம்மோடு கூட இது ஒரு போரை தொகுத்திருக்கிறான். அந்த போர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். ஹல்லேலூயா. சத்ரு பலவித அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு எதிராக என்ன கொண்டு வருவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயாலியாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக நாம் என்ன பண்ணணும்? நன்றாக ஜெபித்து வேதங்களை வாசித்து பல மணி நேரம் ஆண்டவரிடத்திலே செலவழிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தான் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவித விசுவாச சோதனைகள் ஒவ்வொரு நாளும் வரும், ஒவ்வொரு வேளையும் வரும். ஆனால் நம்ம அந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. எனக்கு பலவித சூழ்நிலை வந்திருக்குதுங்க. நான் அமிழ்ந்து போய்விடுவேனேனோ என்று நினைத்த பொழுதெல்லாம் எனக்கென்று பரலோகத்திலிருந்து ஒரு கரம் நீட்டப்பட்டது. அது என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் என்பதை பல முறை நான் உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷபரபா திடக்கரபா ஷிக்கரபா. அதனால் இந்த காலங்களில் நீங்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லே, உங்களுக்காக நீதியின் கிரீடம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உலகத்தில் போராட்டங்கள் நிறைந்த உலகம்தான், கஷ்டங்கள் நிறைந்த உலகம்தான், பாடுகள் நிறைந்த உலகம்தான். ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலே ஆண்டவருடைய அதர்சனமான கரம், த இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் காட், அவருடைய அதர்சனமான கரம் உங்களுக்காக நீட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அதர்சனம் நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் லிட்டரலாக இப்படி போக பார்க்க முடியாதுனா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து அற்புதத்தை செய்வதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நீதி உள்ள
நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா அநீதியான எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார், நீதியாக தான் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இயலாமைகள் வரும்பொழுது அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோசுவாவும் காலேபும் தான் போனாங்க கானானுக்கு. அதை படிச்சிங்கன்னா அவங்க 2 பேரும் மாத்திரம்தான் விசுவாசத்திற்காக என்ன பண்ணாங்க, போராடினார்கள். முழு சமஸ்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஒரு சிச்சுவேஷனில் அவர் மேலே கல்லெறியணும்னு நினச்சாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, கல்லெறிய முடியல அவங்களால. ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்லெறிந்து இவர்கள் சாக வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆனால் அது முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏன்? அவர்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசினார்கள். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கிளியராக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாரும் அங்கே போனாங்க, அந்த கானான் தேசத்துக்கு போனாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதை என்ன புகழ்ந்தாங்க. ஆனால் ஆனாக்கின் குமாரர்கள் அங்கே ஜெயண்ட் போல இருக்காங்க, பெரிய ராட்சசர் போல இருக்கிறாங்க. அதை நம்ம ஒன்றும் போய் பிடிக்க முடியாது. we are like grasshoppers, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அங்கே மக்கள்லாம் ஒரு இடத்துல அழுக ஆரம்பித்துட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் தான் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசினார்கள். ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும் இந்த காலங்களில், விசுவாசத்தின் வார்த்தைகளை இயலாமைகள் வரும்பொழுது பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்பொழுது விசுவாசத்தின் வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் போராட்டம் வரும்பொழுது மேலானவைகளை நாட வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, சூழ்நிலைகள் உனக்கு எதிராக போகும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது தோய்ந்து விடக்கூடாது, ஆண்டவரை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த மகனே அவருக்கு எதிராக வருகிறார். சொந்த மாமனார் அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டார். ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணார், அவரோடு கூட இருந்தால். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஹல்லேலூயா, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சிகளை சொல்ல முடியும்? நம்ம அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா? மேலானவர்களை நாடுகிறோமா? இல்லை காலையில் ஏஞ்சி எத்தனை பேர் கேஸ் ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது முன்னாடி ஜெபிக்க வேண்டும்? என்னோட தாயார் மரித்து போய்விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் கேஸ் ஆன் பண்ண முன்னே ஜெபிப்பாங்க. நான் அநேக நாட் பார்த்துருக்கிறேன். இந்த காலத்து மனைவிகள் எல்லாம் செய்வதில்லை. என்னுடைய மனைவியே செய்யலை. நான் சொன்னேன், எவ்ரி டே வென் யூ சுவிட்ச் ஆன் த கேஸ், ஜபம் பண்ணி ஆரம்பி. எத்தனையோ நாட்கள் எங்கள் வீட்டில் கேஸ் 2 நாள் 1.5 நாள் போயிட்டே இருக்குது, சிலிண்டரில் லீக் ஆகி. ஆனால் ஒரு நாளும் சேதமடைந்து கேஸ் வெடிச்சதுன்னு இல்லவே இல்லை. ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலங்களில் நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், வேற காரியங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியத்துக்கூட ஆண்டவரை தான் இந்த காலத்தில் என்ன பண்ணணும், மனைவிகள் எல்லாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. படிப்போமா அந்த வசனத்தை? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 13:27 படிங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பலவான்கள். ஆனாலும் என்னவா, அந்த தேசத்துல குடியிருக்கோம் பலவான்கள். அங்க என்ன பண்ணோம், ஏனாக்கின் குமாரர்களையும் நாங்கள் கண்டோம். 31 படிங்க. நம்மாலே என்ன பண்ற கூடாது. 30ஆம் வசனம் படிங்க. காலை என்ன சொல்றா, அமர்த்தி உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. உடனே போய் என்ன பண்ணுவோம், அதை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க,
அவனை கல்லெறிஞ்சு கொன்னுன்னு சொல்லி பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன சமத்து இஸ்ரவேலர்கள்லாம் 14ஆம் அதிகாரம் 1 பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து அழுக ஆரம்பித்தார்கள். ஏன்னா இவங்க பயமுறுத்திட்டாங்க. 32 படிங்க. சுற்றி பார்த்து வந்த தேசம், மிகவும் பெரிய ஆட்கள், நாங்க அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தோமா? வெட்டு கிளிகளோ போல நாம் என்னவா இருந்தோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது நாம் எதிர்முறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. விசுவாச சோதனைகள் வரும்பொழுது விசுவாசத்தின் வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். சூழ்நிலைகளை எதிராக இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பலவித பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவரே பெரிய தெய்வமா இருக்கிறார் என்றதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வியாதிகள் வரும்பொழுது அந்த வியாதியை பார்த்து, அந்த மலையை பார்த்து பேசு என்று சொன்னபடி வியாதியை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதியை நீ அகன்று போ இயேசுவின் நாமத்தில் என்று நீங்கள் அதை அதட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு சரண்டர் ஆக கூடாது. இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? எதிர்மறையாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் நாம் போய் தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. Let us go and possess the land. ஹல்லே விசுவாசத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. பலவித பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, இகழ்வுகள் வரும்பொழுது, மனமடிவுகள் வரும்பொழுது, வியாதிகள் வரும்பொழுது, கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும்பொழுது என்னுடைய தெய்வம் பெரிய தெய்வமா இருக்கிறார் என்று விசுவாசத்தின் வார்த்தைகளை சகோதரனே சகோதரி உச்சரிக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நாட வேண்டும். அவரை நம்ப வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை உயர்த்த வேண்டும். அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அவரை உச்சரித்து நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது உனக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், விடுதலை போன ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அவர் அகற்றி போடுவார். உன்னை விசாலமான இடத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. அவண்ணமான காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆனால் இந்த காலங்களில் அநேக கிறிஸ்தவர்களும் அநேக விசுவாசிகளும் அவ்விசுவாசத்தின் வார்த்தைகளை மாத்திரம் உச்சரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியம் குறைவாக இருக்கிறது. அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 3:16 பார்த்தீங்களா? நாங்கள் இந்த பொருசலை வணங்குவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் இந்த பொருசலை ஹல்லேலூயா வணங்க மாட்டோம். அந்த மாதிரி ஆண்டவர் இந்த காலங்களில் அநேக ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்களை நம் மத்தியிலே ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். இந்திய தேசத்தை அசைக்கத்தக்கதாக அநேகரை எழுப்ப விரும்புகிறார். அநேக ஊழியரை எழுப்ப விரும்புகிறார். அநேக விசுவாசிகளை திறப்பின் வாயிலில் நின்று தேசத்திற்காக மன்றாட சகோதரனே சகோதரி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். You stand in the breach and speak for the nation. Intercede for the nation and Jesus will do great things. Hallelujah. நீங்கள் தேசத்திற்காக அங்கே திறப்பின் வாயிலில் நின்று மன்றாட வேண்டும். நம்ம குடும்பத்தை பற்றியும், நம்ம பிள்ளைகளை பற்றியும், என்னுடைய கணவர் பற்றி, என்ன மனைவி, என் பிள்ளை, எனக்குரியதெல்லாம், என் வீடு எல்லாம் எனக்கு 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 தேசத்திற்காக யார் மன்றாடுவார் சகோதரியே? ஹல்லேலூயா. தேசம் பாழாய் கிடக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லுநர்களாக மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அவர் கையிலேயே வச்சிருக்கிறார். நீ ஜெபித்தால் உனக்கு அவர் கொடுக்க வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த சின்ன காரியங்களை குறித்து நீ என்ன பண்ணணும்? டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே அவிசுவாசத்தின் வார்த்தைகளை அங்கே போன அநேகர் பேசினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசினார்கள். ஹல்லேலூயா. 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 இந்த காலங்களில் நமக்கு பலவித பாடுகள் வரும்பொழுது நம் விசுவாசத்தின் வார்த்தைகளை ஹல்லேலூயா பேச வேண்டும். மேலானவர்களை நாட வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் குடும்ப ஜெபங்கள் ஏற்பட வேண்டும். வேதம் வாசிக்க வேண்டும். பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவுனா உங்க பிள்ளைங்களை 2-3 மனப்பாட வசனம் எல்லாம் படிச்சு சொல்ல வேண்டும். என்னுடைய வீட்டில் இன்றைக்கு லீவ் என்றால் என்னுடைய தகப்பனிடத்தில் நான் மனப்பாட வசனத்தை சொல்ல முடியலன்னா, மனப்பாடமாக சொன்னா சாப்பாடு கிடையாது. இந்த காலத்து பசங்க சாப்பாடு கொடுக்கலன்னா வேணான்னு சொல்லிடும். அது வேற விஷயம். சாப்பாடு இல்லையா? வேண்டாம். ஆனால் எப்படி நடத்த வேண்டும்? இதை செஞ்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளையும் சில காரியங்களே நான் வளர்க்க தவறிவிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலைல ஃப்ராங்க் வந்து சண்டே ஸ்கூல் வரியான்னு கேட்டப்ப என் மகள் இல்லைன்னா வீட்டுக்கு போய் சொன்னேன். நெக்ஸ்ட் வீக்
if you don't go for the Sunday school, no food for you, no car for you, you go walking to the school. நான் சொல்லிவிட்டேன் மனைவி இடத்துல, வளர்ப்பு சரியில்லை, அடுத்த வாரம் போய் உட்காரவில்லை என்றால் காரில் ஸ்கூலுக்கு அனுப்பாது, ஆளை பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி எடுத்துன்னு போய் இறக்கு. சாப்பாடு வேண்டாம், சாதாரண சாப்பாடு கொடு. சாப்பாடு கொடுக்க புரியா, எதுவும் வாங்க வேண்டாம், சும்மா கிச்சனில் ஏதோ பண்ணி கொடு. சொல்லதை கேட்கவில்லை என்றால் இவ்வண்ணமாக தான் ட்ரீட்மெண்ட் இருக்க வேண்டும். நான் சொல்லிவிட்டேன், இந்த காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை மிகவும் பக்தியாக வளர்க்க வேண்டும். ஆண்டவர் குற்ற காரியங்களே சண்டே ஸ்கூலில் எல்லாம் நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் சண்டே ஸ்கூலில் விட்றோமா? நிறைய பேர் செல்லமாக வளர்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போன வருஷம் மரிச்சிட்டான், போன 2-3 நாள் முன்னே மரிச்சிட்டான். அவங்க அம்மா பெரிய அவங்க அப்பா வந்து டிப்டி சிஎம்இ, என் கூட படித்தவன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது +2 படித்தான். அவங்க அப்பா டிப்டி சிஎம்இ. அவங்க அப்பா ஒரு ட்ரெயின் இந்த டைமில் முடியணும்னு சொன்னால் தான் அந்த ட்ரெயின் விடுவோம். டிப்டி சீஃப் மெக்கானிக்கல் ஆஃபீஸர். அவர் மரித்து போனார் திடீரென்று. அவர்கள் பழைய சபையில் விசுவாசிகளாக இருந்தார்கள். அந்த பையனை சண்டே ஸ்கூலில் அனுப்பிச்சதில்லை. நாங்களாம் சண்டே ஸ்கூல் போய் உட்காருவோம், அவனை சண்டே ஸ்கூலில் அனுப்ப மாட்டார். ஏன்னா அவன் பார்க்கும்போதே அமெரிக்கன் மாதிரி தான் இருப்பான். அமெரிக்கன் மாதிரி அவ்வளோ அழகாக அற்புதமாக இருப்பான். அவன் பார்க்கும் போதே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மகன். அவனுடைய தாயார் திடீரென்று மரித்து போனார்கள். அவருடைய தகப்பன் மரித்து போனான். எங்கள் கூட படித்த பையன், எங்கள் கூட இருந்த பையன் ரயில்வேல இன்டர்வியூவுக்கு போகவே இல்லை. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு தான் ரோடாக சுற்றுவான். அவங்க அம்மா மரிச்சு போனதோ பல கோடி சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்றார்கள், சொந்தக்காரர்கள் விற்றார்கள். அவனிடத்திலே பணத்தை கொடுத்தார்கள். அவன் குடித்து விட்டு பாக்கெட்ல எல்லாம் காசை வச்சிருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா குடியை ஊற்றி கொடுத்து காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான். இவன் 3 மாதம் போவான். ஊட்டியில் இப்போ 3 மாதத்தில் ஒரு இடத்துல 2 லட்ச ரூபா கொடுத்து அங்கேயே இருப்பான். 3 வாரம் காசு முடிஞ்சவனை திரும்பி வந்து பேங்க்லேருந்து ட்ரா பண்ணுவான். நோ, ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அநேக முறை சொல்லிவிட்டோம். கடைசியில் ஒரு நாள் அவனை நான் ரோட்டில் போய் கொண்டிருந்தேன். எதிர்க்கோ நின்றேன். யாரோ ஒருத்தன் பழைய கிழிஞ்சு போன சட்டை பிச்சைக்காரன் ரோட்லேருந்து, ஹை சைமன், டு யூ நோ ஹூ இஸ் திஸ்? எனக்கு யார் இவன் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான், அழகா இங்கிலீஷ் பேசுகிறானே என்று நான் பார்த்த பொழுது அவனை நீ பார்த்தனுடன் ஓடி வந்தான். வந்து எனக்கு தயவுசெய்து வாயெல்லாம் நாக்கெல்லாம் தொங்க போட்டு, எனக்கு 100 ரூபா கொடு, எனக்கு தயவுசெய்து உன் காலில் விழுறப்பா 100 ரூபா. யூ டோன்ட் நோ மீ, யூ see me, I'm Emmanuel's cousin. ஓ, நான் உடனே காசை எடுத்து அவனிடத்திலே கொடுத்து விட்டேன். 500 ரூபாவை கொடுத்துட்டேன். அவன் வாங்கின உடனே நிற்கல, நேராக ஓடி நான் பக்கத்தில் இருக்கிற வைன் ஷாப்புக்கு போய் வாங்கி விட்டு பாக்கெட்டில் அப்படியே வைத்து விட்டு நாயை போல வந்து நின்று, சாரி, I've done something wrong with your money, but God help me அப்படி என்று சொன்னான். எங்கே இருக்கிறேன்னு கேட்டேன். நான் மடத்திலே தங்கி இருக்கிறேன். என்ன செய்கிறாய்? என்னை யாரும் சேர்ப்பதில்லை, சொந்தக்காரர்களும் சேர்ப்பதில்லை. நான் குடிக்கு அடிமையாகிவிட்டேன், போதை கெட்ட பழக்க வழங்குகளுக்கு அடிமையாகிவிட்டேன் என்று அவன் சொன்னான். அவனுக்கு கூட்டி கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒரு மெஸ்ஸில் சாப்பிடணும்லாம் சொல்லி 3 மாதம் வச்சது. 3 மாதத்தில் திருப்பி ஓடிட்டான். அவன் என்ன பண்ணான்? 3 நாள் முன்பதாக அவன் மரித்து போனான். பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்க வேண்டும். முடியலையா? நம்ம கையில் இல்லை பிள்ளைங்களை வளர்க்குறது. டெய்லி ராத்திரி உட்காந்து ஆண்டவர் கையில் வச்சு அழுவுங்க, ஆண்டவரே இந்த குழந்தைய ரட்சியும், இந்த குழந்தைய பாதுகாக்கும், இந்த குழந்தையுடைய எதிர்காலங்கள் உம்மிடத்தில் கொடுக்குறேன், இந்த குழந்தை ஊழியக்காரனாக மாற வேண்டும். எத்தனை பேர் உங்கள் குழந்தைங்க ஊழியக்காரனாக மாற வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த காலம் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரர்களாக மாற வேண்டும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும், அவன் ஐடி படிக்கணும், இவன் டாக்டர் படிக்கணும், அவன் என்ஜினியரிங் படிக்கணும். இல்லை, என் பையன் ஊழியக்காரனாக மாறணும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி இந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாம் பாஸ்டர் ஃப்ராங்கை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவனை தகப்பனும் தாயும் அவர்கள் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் அதற்காக பண்ணார்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டால் தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக போதகர்களுடைய பிள்ளைகளை சத்தியத்தில் இல்லை. இப்பொழுது ஒரு பெரிய போதகர் மரித்து விட்டார். அவருடைய பிள்ளைகள் அமெரிக்காய்க்கு நாட்டில் இருக்கிறார்கள். இந்த குடும்பமே அவல நிலையில் இருக்கிறது. எல்லாம் சொத்திற்கு பங்கு போட்டுக்கொண்டு பலவித பிரச்சனைகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் ஆண்டவர்
திறப்பன் வாயிலே நின்று அவர்கள் புலம்பும் பொழுது அவருடைய பிள்ளைகளை உயர்த்தெடுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்த வேண்டும். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, நான் வாழ்வேன். மற்ற சொந்த கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? என் சொந்தக்காரன் இப்படி இருக்கானா, நான் அவன் மேலே இருக்கணும், எல்லாம் என்னதான் குடும்பத்தில் பெரியவங்கன்னு சொல்லணும். இல்லை சகோதரியே, நீ ஆண்டவருடைய திட்டத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய மகனை ஊழியத்துக்காக ஒப்புக்கொடு. உன்னுடைய மகளை ஊழியத்துக்காக ஒப்புக்கொடு. உன்னுடைய மகனை மிஷனரிக்காக ஒப்புக்கொடு. அநேகருக்காக போய் பறந்து பேசி அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வருகிற கருவியாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதனால் இந்த காலங்களில் மேலாண்மை நோக்கி நாடுவோம், ஆண்டவரையே உயர்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை செய்வோம், அவருக்கு அர்ப்பணிப்போம், சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழுவோம். அவிசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் உச்சரிக்க கூடாது, அதை குறித்து பேசவே கூடாது. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து ஏற்கனவே முடித்திருக்கிறார். வியாதி இருந்தால் அந்த வியாதியை பார்த்து பேசுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய வியாதிகள், ரோகங்கள் எல்லாவற்றையும் அவள் சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. நீ பிரச்சனையில் போகும் பொழுது, கஷ்டங்களில் போகும் பொழுது, துன்பங்கள் மலிமா போகும் பொழுது, கண்ணீரின் பாதையில் போடும் பொழுது, ஏற்கனவே ஒருத்தர் அந்த பாதையிலே போயிருக்கிறார். அவருடைய அடிச்சூடுகளில் தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி. இந்த காலங்களில் என்னுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை ஆண்டவரே, நான் வேதம் வாசிப்பதில்லை, என்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதில்லை, எனக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, நான் மேலானவர்களை நாடுவதில்லை, நான் ஆண்டவரே பலவித உலகத்திற்கு ஏற்ற காரியங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். யார் யாருக்கு ரகசிய பாவங்கள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நேற்று என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு 1 மணிக்கு ராத்திரி எனக்கு 1:45 ஃபோன் பண்ணார். நான் ஆந்திராவில் இருந்தேன். என்னன்னு கேட்டேன். நைட் எடுக்க முடியல. காலைல எழுந்து 4 மணிக்கு ஜபத்துக்கு எடுத்து கேட்டேன். எனக்கு கை கால் எல்லாம் அரிக்குது. யாரோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, யாரோ கொடுத்ததை சாப்பிட்டு, யாரோ கூட போய் சேர்ந்து, யாரோ கூட துன்மார்க்கத்திலே நடந்தால் உன்னுடைய நிலைமை அவல நிலை. ரபா ஷபா ரபா ஷபா. ஓ, தெய்வத்திற்கும் அவருடைய சத்தியத்துக்கும் தூணாகவும் சாட்சியாகவும் நீ நிற்பாய். உன்னுடைய குடும்பம் நிற்கும், உன்னுடைய பிள்ளைகள் நிற்கும், உன்னுடைய கணவர் நிற்கும். ஒப்புக்கொடு. அதற்காக நீ ஜெபி, உபவாசம் பண்ணு, ஆண்டவரிடத்திலே கதறு, ஆண்டவரிடத்திலே அழுகு, ஒப்புக்கொடு. குடும்பத்திலே போதகர் சொல்லுகிற காரியங்களை செய். ரபா ஷபா ரபா ஷபா. போய் முன்பதாக செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு பின்னாடி போய் பின்புறமாக பேசாதே. ஓ, ஊழியக்காரருக்கு எதிரே பேசினால் பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கிறது. ரபா ஷபா ரபா ஷபா ரபா. நான் அநேக காரியங்களை சொல்லுவேன். நான் ஊழியத்தில் இல்லாத பொழுது நான் சொல்லுவேன் எங்க அப்பா கிட்ட, ஊழியம் பண்றது ரொம்ப ஈஸிப்பா. அவங்க சொல்லுவாங்க அப்படிப்பான்னு பேசுவேன். ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாரு, அதே ஊழியத்துக்கு ஒன்னு அழைக்கிறம்பா, இப்ப என்ன கஷ்டமானது சொல்லுன்னாரு. நான் ஃபாஸ்டிங்ல இருக்குமோ, ஆண்டவரே என்ன மன்னியும், ஊழியம் செய்யறதுதான் இந்த உலகத்துல மிகவும் கடினமான காரியம், அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் அதிலே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஊழியருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் படிக்காதவர். ஆண்டவர் அவருக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம், எல்லாம் ஒப்பு கொடுப்போம். யாருன்னா ஊழியருக்கு எதிராக பேசியிருந்தா, யாரோ பேசியிருந்தால், சபையை குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவருடைய சுயரத்தத்தினால ஹல்லேலூயா சம்பாதித்த இந்த சபை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே நீதி உள்ள நியாயாதிபதி. ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை அவர் உயர்த்துவார். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் உனக்கு ஜெயம் வராது. ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் சொல்லாக கட்டளை நினைக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் இந்த சாயங்கால வேளையில ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ரபா ஷப ரபா. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ரப ஷப ரப திட்டக்கரபோ ஷீக்கரபா திட்டக்கரபா. ரப ஷப ரப திட்டக்கரபோ ஷீக்கரபோ திட்டக்கரபா. ஜெபிக்கிறேன். ரப ஷப ரப திட்டக்கரபோ ஷிபரபோ திட்டக்கரபோ. ரப ஷப ரப திட்டக்கரபோ ஷிபரபோ திட்டக்கரபோ ஷிபரபோ ஷிபரபோ ரப ஷப. எல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க, எல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த இருதயத்திலும் சொல்லுங்க, டைம் இல்லை, நீங்க சொல்லிடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ரபா ஷப ரப திட்டக்கரபா. ரப ஷப ரப திட்டக்கரபோ ஷிபரபோ ஷிபரபோ. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பேசின காரியம். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் மனுஷன். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியிலே செய்வாராக. சத்தியத்தின் தூணாகவும் ஆதாரமாக நாம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ரப ஷப ரப திட்டக்கரப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? எல்லாம் ஜெபிக்கிறேன். யார் யார் விசேஷமாக ஊழியருக்கு எதிராக, ஊழியங்களுக்கு எதிராக பேசினவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேளுங்க. முறுமுறுத்திருந்தா கூட மன்னிப்பு கேளுங்க. பாவம் உங்களை வாசப்படியில படுத்திருக்கிறது. நம்ம பேசக்கூடாதுங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் தான் அழைச்ச தெய்வம், ஆண்டவர் தான் அவர்களை தெரிந்து கொண்ட தெய்வம்.
பல ஆண்டுகள், பல கஷ்டங்கள், துன்பங்கள், பல கண்ணீரின் பாதைகள், பல மனமடிவுகள், பல இழப்புகள் மத்தியிலே அவர்கள் போயிருப்பார்கள். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த ராத்திரி வேளைக்காக உண்மை மத்தியில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த சாயங்கால வேளையில பெரிய தெய்வமாக மத்தியில் எழுந்தருளதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களிடத்திலே ஆண்டவரே நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கொண்டு வந்த ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. இந்த சாயங்கால வேளையில எந்த வித வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்தில் அகற்றுவோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இங்கே இறங்குனதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவ வார்த்தைகளை கொண்டு உம்முடைய மக்களிடத்துல பேசினதுக்காக ஸ்தோத்திரம், உணர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதாக அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. பெரிய காரியங்களோட மத்தியிலே செய்வீராக. விசேஷமாக காலை தினத்தில் வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று போ கிருபை செய்வீராக. தாழ்த்தி படைக்கிறோம். எல்லா பலவீனங்கள் எல்லாம், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இகழ்வுகள் எல்லாம் மாறி போகட்டும். உமக்கே துதி கன மகிமையை எடுக்கிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு நம்ம காணிக்கைகளை செலுத்துவோம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நான் தகரணுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நான் தகரணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல மயிலாட்டமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். சொல்வோம், ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்து. ஜெப ஆவி, ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. ஹalleluya. ஊற்றின ஒரு விசை. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நாளைக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. காலை 5 மணிக்கு 5:30 மணிக்கு யாவரும் கடந்து வாருங்கள். இறுதியான ஜெபத்தை பிரிட்டான் அவர்கள் செய்வார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதல் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் மாலை வேளையிலும் தகப்பனுடைய தாசன் மூலமாக எங்கள் ஒருவரோடு உடனே இடைப்பட்ட உடைய காரியங்களுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் கீழானவைகளை அல்ல, உலகத்துக்குரியவர்களை அல்ல ஆண்டவரே, மேலான காரியங்கள் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய பார்வை உண்மை மாத்திரமே சார்ந்திருக்க நீ கிருபை அளிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நாங்கள் உண்மை முன்னிறுத்தி ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து
உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாக ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கேட்ட ஒவ்வொரு காரியங்களும் எங்களை வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், தெளிந்த சிந்தனை உள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் கர்த்தாவை, புதிய வருஷத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னுமான ஒரு உயர்வை எங்கள் ஒவ்வொருக்கும் நீ கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நிரப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. செய்து கொடுத்த உடைய தாசரை ஆண்டவரை எடுத்து இன்னும் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய பிஸ்னஸில் இன்னும் பல மடங்கு அவரை உயர்த்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரணை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை சாரிபாத் கூட்டம், சாரிபாத் விதவைகள் கணவனை இழந்து சகோதரிகளுக்கான கூட்டம் 10 மணிலிருந்து 11 மணி வரை. வருகிற சனிக்கிழமை சகோதரிகளுக்கான எல்லா சகோதரிகளுக்கான கூட்டம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை 10 மணிக்கு துவங்கி 12 மணிக்கு முடியும். நாளை காலை 5:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை. ஜெபத்தோடு கூட வாருங்கள். கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு திருவிருந்தோடு கூட நாளை வாக்குத்தத்த ஆராதனை முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து கொடுங்கள்.